தலையில கோகனட் ஆயில் நல்லா வச்சு டெய்லி தலை வாஷ் பண்ணோம். அப்புறம் வந்து என்னோட அக்காக்கள் எல்லாம் பண்றது கஞ்சி வெள்ளம், அதாவது கஞ்சி வெள்ளம்னா பாயில் பண்ணிட்டு அதோட தண்ணி அது தலையை தேய்ச்சா அதோட பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த வீடியோல ஒரு ஹேர் டே ஆயில் பார்க்க போறோம். இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையா ஆக்கிடும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் வந்து 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கிடலாம். இளநரை இருக்கிறவங்களும் சரி, முதுநரை இருக்கிறவங்களும் சரி, இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்திட்டு வரும் பொழுது கொஞ்ச நாள்லயே உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே காணாம போயிடும். இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்ம ஹேர் வந்து நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஹேர் வாஷ் எப்படி பண்றது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேங்க. இந்த ஹேர் டே ஆயில்ல வந்து நம்ம கடுகு சேர்க்கும் போது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கூட முடி இருக்காது, ரொம்பவே டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கடுகை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது முடி வந்து நல்லா அடர்த்தியா கருகருன்னு வளருங்க. காடு மாதிரி கட்டுக்கடங்காம நம்மளுடைய முடி வளர்றதுக்கு இந்த கடுகுல செய்யற ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப 100% ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து நம்ம எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்ட உடனே பாத்தீங்கன்னா கடுகோட நிறம் மாறு பாருங்க. இப்ப ப்ரௌன் கலர்ல இருக்க கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா மாறும். அதையும் தாண்டி நம்ம வந்து அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கடுகை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டவோட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்கணுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. கடுகு வந்து கிராஜுவலாக தான் வறுபடணும். ரொம்பவே கருக வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்த உடனே அதுல இருந்து ஆயில் பசை வந்து வரவே வராது. ஸோ நம்மளுக்கு வந்து சரியான ஹேர் டே ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நல்லா வந்து கடுகு வந்து பொரியட்டும். பாருங்க, கடுகோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது. இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து பளபளன்னு வச்சிருக்கும். அதே மாதிரி முடி நல்லா சாஃப்டா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வெந்தயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில்ல வெந்தயம் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாருங்க, அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது, வெந்தயத்தோட கலரு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வறுபடணுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை வந்து எப்பயுமே கருமையாவே வச்சிருக்கலாங்க. ஆனா இந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்க பொறுமையா ரெகுலரா இந்த ஹேர் டே ஆயில அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடாது. பாருங்க, நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹேர் டே ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயில தான் இந்த ஹேர் டே ஆயில சேரும். இந்த ஹேர் டே ஆயில பத்தி ஒரு கேரள பாடகி அவங்களுடைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்கங்க. இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்ம ஹேரை நல்லா வந்து மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தலையை அலசறதுக்காக ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. அதை பத்தி அவங்க வந்து நல்லா தெளிவாவே சொல்லியிருந்தாங்க. இப்ப பாருங்க, கடுகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடுகு எடுத்து பாருங்க, எவ்வளவு எண்ணெய் பசையா இருக்கு பாருங்க. நம்ம கீழே போட்ட உடனே விழுகாது. இங்க பாருங்க, எப்படினாலுமே ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க, எல்லா கடுகுமே விழுந்துடாது. எண்ணெய் பிசுக்கு நல்லா கரண்டிலேயே தெரியுது பாருங்க எண்ணெய் பசை. இந்த அளவுக்கு நம்ம வந்து கடுகை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வறுபட்டுரும். அப்படியே கடாயிலேயே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க கூடாது. நீங்க அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பசையோடையே நம்மளுக்கு வந்து பவுடர் கிடைக்கும். பவுடர் வந்து ட்ரையா கிடைக்காது, ஒரு விதமான எண்ணெய் பசையில கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத சொல்றேன். அந்த ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணிட்டு எப்படி எதை வச்சு ஹேர் வாஷ் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். பாருங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்தாச்சு.
நம்மளுக்கு வந்து பவுடரா கிடைக்கல பாருங்க. ஏன்னா வந்து கடுகுல இருந்து ஆயில் வரும் இல்லையா, அதனால நம்மளுக்கு இப்படி கட்டி கட்டியா தான் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து கெட்டே போகாது. இதை வச்சு நம்ம வந்து வாரமோ இல்ல வாரத்துக்கு 2 தடவையோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி தலை குளிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம வாரத்துக்கு 2 முறை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்குங்க. இதை கண்டிப்பா ஒரு 6 மாசமாவது தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம இதை வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதுல இருந்து உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பூந்தி கொட்டை பொடிங்க. அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சீகக்காய் பொடி. இவ்வளவுதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குளிக்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்ளை பண்ற அளவு இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் ஆயில். இப்ப இதுல வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்திருக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் 1 போதுங்க நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர வைக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி இந்த ஆயிலை வந்து நீங்க முடியல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தலை ஃபுல்லா, ஸ்கேல்பு எல்லா இடமுமே இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்ளை பண்ணும்போது நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸ்கேல்ப்ல இது நல்லா படுற மாதிரி இருக்கட்டும். நல்லா சொதம்ப தடவிக்கோங்க ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறமா ஏதாவது கவர் பண்ணி அப்படியே விட்டுருங்க 2 ஹவர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போறோம். நம்ம ஹேர் வாஷ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்க. இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்ம நல்லா தலையை வந்து மசாஜ் கொடுத்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். அதை வச்சுதான் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ண போறோம். இப்ப வாங்க அந்த ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி தண்ணி. தேவையான அளவு கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு பாக்கெட், அதாவது ப்ளூ பாக்கெட், 3 ரூபா பாக்கெட் நான் சேர்க்கிறேன். அது ஒரு பாக்கெட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி தண்ணியில பாத்தீங்கன்னா அவ்வளோ முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குங்க. இந்த காஃபி பொடியிலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு தகுந்த நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு அப்ப நீங்க மிக்ஸ் பண்ணா போதும். முதல்ல மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன ஷாம்பு வீட்டுல யூஸ் பண்றீங்களோ, அதாவது கொஞ்சம் மைல்டு ஷாம்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் வந்து டவ் ஷாம்பை வந்து நான் யூஸ் பண்றேன். அதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஷாம்பை வந்து நீங்க டைரக்டா ஹேர்ல சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியோ இல்ல சாதம் வடிச்ச தண்ணியோ கஞ்சியோ ஏதோ ஒண்ணு அதை வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர்ல நல்லா தெளிச்சு தலையில நல்லா தெளிச்சு நீங்க வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்ல நுரை வருங்க. ஏன்னா நம்ம இதுல வந்து ஷாம்பு சேர்த்திருக்கோம்.
அதுவும் இல்லாம நம்ம ஹேர் டே ஆயில்ல வந்து பூந்தி கொட்டை, சிகக்காய் எல்லாமே சேர்த்திருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய அழுக்குகளை அப்படியே எடுத்துட்டு வந்துரும். நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நல்லா வந்து இத தண்ணியை வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேரை வந்து அலசிடுங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா இதுல பாதி அளவு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி செய்துட்டு ஃபுல்லா அலசி விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்கவே இருக்காது, எல்லாமே வந்துடும். நம்ம சேர்த்த கலவையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முடிய வந்து நல்லா வந்து போஷாக்கா வளர செய்யுங்க. கட்டு கடங்காம நம்மளுடைய ஹேர் வந்து சூப்பரா வளர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, இப்ப 2 கலவை நம்ம செஞ்சிருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி இதை கலந்து நம்ம தலையில அப்ளை பண்ணி ஊற விட்டுறணும் 2 hours. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வச்சு நீங்க வந்து ஹேரை நல்லா அலசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நரைமுடி பிரச்சனை சீக்கிரமே ஒளிஞ்சிருங்க. அதே மாதிரி ஹேர் growthம் செம்மையா இருக்கும். இளநரை இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெகுலரா நீங்க வந்து செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே காணா போயிடுங்க. புதுசா முளைக்கக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த முறையை நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.